வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய பட்ஜெட் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று மாலை ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் சென்றடைந்தார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிட்டனுடன் இணைந்து மேற்கொள்ளும் அனைத்து கூட்டு முயற்சிகளையும் இந்தியா முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தகவலை தெரிவித்துள்ள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டுக்கான பட்ஜெட் 23ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு பின்பு புதிய அரசு அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் மத்திய பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று மாலை ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ரகுபர் தாஸ், முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். தமது சொந்த மாநிலத்திற்கு வருகை தந்துள்ள குடியரசுத் தலைவர் நாளை பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் நடைபெறும் ரத யாத்திரையை பார்வையிடுகிறார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் விண்வெளி தொழில்நுட்ப விஞ்ஞானிகளின் பங்கு மகத்தானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் உரையாற்றினார். விண்வெளி துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் கூறினார். சந்திரனின் மேற்பரப்பை ஆய்வு செய்த சந்திரயான் 3 பயணத் திட்டம், ஆதித்யா L1 விண்கலம் போன்றவை இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு மைல்கல்லாக அமைந்துள்ளன என்று தெரிவித்தார். இஸ்ரோ அனுப்பிய 5 உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் மற்றும் 46 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் திட்டமிட்டபடி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். விண்வெளி துறையில் மாணவர்கள் மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் பன்னோக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 102வது சர்வதேச கூட்டுறவு தின விழாவில் பேசிய அமைச்சர், அனைத்து பன்னோக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களும் கூட்டுறவுத்துறை கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பு வலுவாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு அமித்ஷா, மாவட்ட மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையான அனைத்து பண பரிவர்த்தனைகளும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். நாட்டில் உள்ள கூட்டுறவு கட்டமைப்புகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக கூறிய அவர், கூட்டுறவு கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல திட்டங்களுக்கு திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். நானோ யூரியாவை விவசாயிகள் வாங்குவதற்கு மாநில அரசு சார்பில் சிறப்பு உதவித் திட்டம் உள்ளிட்டவை மிகுந்த பயனளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். அமுல் நிறுவனத்தின் முதல் இயற்கை வேளாண் பொருள் அங்காடியையும் அமைச்சர் திரு அமித்ஷா திறந்து வைத்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஒட்டுமொத்த கூட்டு முயற்சிகளை இணைந்து மேற்கொள்வதில் இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் அப்போது தெரிவித்தார். திரு டேவிட் லாமியை விரைவில் சந்திப்பதை தாம் ஆவலோடு எதிர்நோக்குவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. மிசோரம் முதலமைச்சர் திரு லால்துஹோமா இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து பேசினார்.
அசாம் ரைபிள்ஸ் பிரிவை ஐஸ்வால் நகரிலிருந்து அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். அசாம் மாநிலத்தில் தொழில் முனைவோருக்கு நிதி ஆதாரங்களை வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள பனாகை முன்னோடி திட்டம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. அரசு முகாம்களில் உள்ள பங்களாதேஷ் அகதிகள் குறித்தும் மிசோரம் முதலமைச்சர் பிரதமரிடம் பேசினார். தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னையில் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்டாங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்கெட்டுள்ளதாக கூறினார். ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் நிகழ்ந்ததற்கு மாநில அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பல குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகளை காவல்துறை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் பணியாளர்கள் உயிரிழப்பதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் திரு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மரப்பாலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒப்பந்த அடிப்படையில் அவர்களை பணியமர்த்தும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு வெங்கடேசன் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலேயே டிரைனேஜ்ல இறங்கி உயிரிழப்பு நடக்கிறதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல வகிக்குது. உயிரிழப்பை தடுப்பதற்கு மாநில அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு முதல்ல மாநில அரசாங்கம் தரணும். NSK FDC அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் இருக்கு, கார்பரேஷன் ஒன்று இருக்கு. 5 தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து தூய்மை பணம் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க, வெறும் 4% வட்டியில. அந்த 50 லட்ச ரூபாய் லோன் எதுக்காக அப்படின்னா நீங்க ஜெட்டிங் மிஷின் வாங்கலாம். அந்த டிரைனேஜ்ல கிளீன் பண்றதுக்கு அந்த மிஷின் யூஸ் ஆகும். இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை அதிகமா இருக்கு. மினிமம் வேஜஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஆனா கான்ட்ராக்ட்காரங்க மினிமம் வேஜஸ் கொடுக்கறது இல்ல. PF கட்டணும்னு சொல்றாங்க, PF அவங்க கட்டுறது இல்ல. ESI பிடிச்சி கட்டணும்னு சொல்றாங்க, அதுக்கு கார்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அது யாருமே அதை ஃபாலோ பண்றதே இல்ல. இன்சூரன்ஸ் முக்கியமா போடணும், ஆனா இன்சூரன்ஸ் முக்கியமா போடுறதே இல்ல. மணிப்பூரில் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் மாநில அளவிலான 75வது வன திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மாநில வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிஸ்வஜித் சிங் தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. வாழ்க்கையோடு இணைந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. உங்கள் அருகில் உள்ள மரம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இன்று நண்பகல் முதல் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய காவல் படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் ராணுவம் இணைந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டபோது தீவிரவாதிகள் தாக்கியதாகவும் கூட்டு ராணுவப் படையினர் பதில் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆசிய ஸ்குவாட் சாம்பியன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை ஜப்பானின் எண்டோ டொமோட்டகா நயோகி ஹயாஷி இணையை 11-9, 11-2 என்ற செட் கணக்கில் வென்றது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 116 ரன் எடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன் எடுத்துள்ளது. பின்னர் களமிறங்கிய இந்தியா 12.5 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 61 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய பட்ஜெட் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று மாலை ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் சென்றடைந்தார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரிட்டனுடன் இணைந்து மேற்கொள்ளும் அனைத்து கூட்டு முயற்சிகளையும் இந்தியா முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.